யோசுவாவுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆசரிப்பு கூடாரத்திலையும் ஊழியத்தை கொடுத்தாரு, யுத்த களத்திலையும் ஊழியத்தை கொடுத்தாரு. ஸ்தோத்திரம். ஏன்னாக்கா ஸ்தோத்திரம் வெற்றியை காண்பதற்காக. அப்ப ஏன் ஆண்டவரை என்ன மீண்டும் மீண்டும் உடைக்கிறீங்க? ஏற்கனவே உடைஞ்சு தானே போயிருக்கிறேன். அது இல்ல, அது ஸ்தோத்திரம் பெரிய ஜெயத்தை பார்ப்பதற்காக, பெரிய வெற்றியை பார்ப்பதற்காக. ஏன் ஆண்டவரே, நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போய் உடைஞ்சு போய் ரொம்ப நான் கவலைப்பட்டு தானப்பா உங்க சமூகத்துல வந்து உட்கார்றேன். ஏன்னா மறுபடியும் ஏன் ஆண்டவரை இப்படி வாதிக்கிறீங்க? இல்ல, நீ போ யுத்தம் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. கர்த்தர் நம்மளை இன்னும் யுத்தம் பண்ண வைப்பாரு. சிலர் நினைச்சுக்கிறது அப்படியே சபைக்கு போனா கூட இன்னும் கொஞ்சம் கஷ்டம் வருமா, அப்படியே ஒருத்தரை விட்டுட்டு குடும்பத்துல ஒருத்தர் போயிட்டு அதை விட கஷ்டம் வருமா, ஒருத்தர் ஞானசானம் எடுத்துட்டு இன்னொருத்தர் ஞானசானம் எடுக்கணும் அதை விட கஷ்டம் வருமா? அப்படி கிடையாது. தோத்திரம். கர்த்தர் நம்மள சில இடத்துல சவாலா நம்மளை எடுத்து நிறுத்துவதற்காக நம்ம கையில சில இடத்துல பைபிளை கொடுத்தும் அமைதியா அனுப்புவாரு. தோத்திரம். சில இடத்துல யுத்தம் பண்றதுக்கு பட்டயத்தை கொடுத்து அனுப்புவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தோத்திரம். அந்த யோசுவா கையில ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிற வரைக்கும் அவர் கையில ஆண்டவர் நீ கொஞ்சம் கூட்டி பெருக்கி தூத்து சுத்தம் பண்ணி என்ன செய்ய, ஆசாரியனுக்கு கொஞ்சம் அப்படி திராட்சரசம் எடுத்து வைத்து அப்பத்தை எடுத்து வைத்து கொஞ்சம் பணிவிடையை செஞ்சு பெருக்கி பாய போட்டு விடு அப்படின்ற மாதிரியும் வேலையை கொடுத்தாரு. ஸ்தோத்திரம். ஆமே. அதே நேரத்துல ஸ்தோத்திரம் பட்டயத்தை எடுத்து போய் பகிரங்கமா யுத்தம் பண்ணு, அப்படி ரத்தம் சிந்து அப்படின்ற ஊழியத்தையும் கர்த்தர் கொடுத்தாரு. ஸ்தோத்திரம். ரெண்டும் ஆண்டவர் கொடுக்கிற ஊழியம் தான். ரெண்டு அழைப்பும் ஆண்டவர் கொடுத்த அழைப்பு தான். ரெண்டு வேலையும் கர்த்தர் கொடுத்த வேலை தான். ஆமென். ரெண்டு செயலும் கர்த்தர் நியமித்த செயல் தான். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவரே, இது வரைக்கும் கம்முன்னு உட்கார்ந்திருந்தேன், அதே மாதிரி கொடுத்துருங்கப்பா. இல்ல போதும் உட்கார்ந்தது, இப்ப எழும்பி என்ன செய்ய, பட்டயத்தை எடுத்து யுத்தம் பண்ணு. ஆமென். சிலருடைய வாழ்க்கையில கொஞ்சம் வாழ்க்கையை நம்ம ஒப்பிட்டு கொள்ளணும். ஆமென். நம்மள கொஞ்சம் ஆண்டவர் வந்து யுத்தம் பண்ற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திடுவாரு. ஆமென். சில வியாதியோடு யுத்தம் பண்ண வைப்பாரு, சில கடனோடு யுத்தம் பண்ண வைப்பாரு, சில மனிதர்களோடு யுத்தம் பண்ண வைப்பாரு, சில உறவுகளோடு யுத்தம் பண்ண வைப்பாரு, சில குடும்ப காரியங்களை யுத்தம் பண்ண வைப்பாரு, சில பிள்ளைகளோடு யுத்தம் பண்ண வைப்பாரு, சில நம்ம வாழ்க்கையில தோல்விகளை சந்தித்து யுத்தம் பண்ண வைப்பாரு. இதெல்லாம் நமக்கு வரும். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் வருதுன்னா கொஞ்சம் இந்த ஃபார்மாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதே ஊழியத்தை தானே யோசுவாக்கு இருக்கும்போது ஆசரிப்பு கூடாரத்துல உட்கார்ந்து அமைதியா இந்த யோசுவா ஊழியம் செய்தார். ஆனா அந்த ஆசரிப்பு கூடாரத்துல அமைதியா ஊழியம் செஞ்ச யோசுவாவை யுத்த களத்துல நின்னு கத்தியை எடுத்து நீ சண்டை போடு அப்படின்னு ஆண்டவர் பட்டயத்தை கொடுத்து நிறுத்துறாருன்னா சாகடிப்பதற்காக அல்ல.